ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம இன்றைக்கி மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சிக்ஸ்த்து லெசன், அதாவது சிக்ஸ்த்து வீடியோ ஆஃப் த சீரீஸ் விச் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் அ வயர். ஓகே, விச் இஸ் பிளேஸ் ஆன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இது நான் யூனிஃபார்மாக இருந்தால் வேறு ஈக்குவேஷன் வரும். இன்றைக்கி வந்து இதோட எல்லாம் மீனிங்கு எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் பகலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து மரமும் வெட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், பட் டோன்ட் மைண்ட் இட். ஓகே, நம்ம கண்டென்ட்டில் மட்டும் ஃபோக்கஸாக இருங்க. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா, சவுண்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஓகே, அண்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம வீடியோவை பற்றி நம்ம சேனலை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போவோம். சரியா கைஸ்? புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கான்செப்ட் கேப்சூல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ. ஓகே, அண்ட் இதை பண்ணிங்கனாக்கா வீடியோ பார்க்கும்போது லைக் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். லைக் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு வியூவராக இருந்தால் யூ ஆர் ஜஸ்ட் அ வியூவர். ஓகே, அதுவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா கான்செப்ட் கேப்சூலோட ஒரு ஃபேமிலி ஆகிடுறீங்க. அப்போது அதில் ஃபீலே ஒரு தனி. ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. ஒரு செகண்ட் ஆகும் அதுக்கு. அந்த ஒரு செகண்ட்க்கு பார்த்துட்டு மறக்காதீங்க. பிகாஸ் அந்த ஒரே ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் இவ்வளோவும் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அண்ட் என்னோடய ஃபாலோவர்ஸ் ஆஸ் யூஷுவல், மை லவ்லி ஃபாலோவர்ஸ், நீங்கள் பண்ணுற சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீக்கிரமாகவே 1000 போட்டிருக்கோம். நம்ம 1000 2000 ஆகணும், 3000 ஆகணும். எனக்கு சப்ஸ்கிரைபர் பற்றி ஆக்சுவலாக பிரச்சனை இல்லை. ஓகே, எனக்கு என்ன பிரச்சனைனா என்னோடய வீடியோஸ் ரீச் ஆகணும். ஏன்னா எனக்கு தெரியும் என் வீடியோஸில் எவ்வளோ குவாலிட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஓகே, ஐ வாண்ட் மை தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் டு யூஸ் தட் குவாலிட்டி. ஓகே, இந்த குவாலிட்டியான ஒரு சப்ஜெக்டை எடுக்கிறத வந்து யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து இது போய் சேரணும். எல்லாருமே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸை பார்த்து பயப்படுறாங்க. அந்த பயத்தை போக்குறது என்னோடய எய்ம், என்னோடய மோட்டோ. ஓகே, ஸோ சீக்கிரமாகவே வந்து இந்த சேனல் சீக்கிரம் எல்லாேருக்கும் ரீச் ஆகணும். நம்ம பசங்களும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்னு மேலே வரணும். அதுதான் என்னோடய ட்ரீம். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் குவாலிட்டி எஜுகேஷனை இவ்வளோ ஃப்ரீயாக இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த விஷயம்லாம் தான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்லாம் 1 lakh 2 lakh ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணுறாங்க. நான் சொல்லித்தர இதே பேட்டர்னில் தான் அவங்க சொல்லி தருவாங்க. ஓகே, நான் பேசிக்காக என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறேன், கோட் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஜஸ்தானில் கோட்டாவில் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குது. ஓகே, அவங்க மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் அவங்க எப்படி ஈஸியாக படிக்கிறாங்களோ, அவங்களாம் மட்டும் எப்படி ஸ்கோர் எடுக்கிறாங்கன்னா அதான் ரீசன். அவங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க சப்ஜெக்டை. ஓகே, அதே மெத்தடாலஜி தான் உங்களுக்கு நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக புரியுது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக புரியறது எல்லாேருக்கும் போய் சேரணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டுட்டு வாங்க. பாருங்கள், காம்படிஷன் இதனால் இன்க்ரீஸ் ஆகாது. காம்படிஷன் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா நம்ம செல்ஃபிஷாக இருந்தோம்னா தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, செல்ஃபிஷாக இருக்காதிங்க, படிக்கட்டும். குட் காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ் வெரி குட் ஃபார் என்ன சொல்கிறது, த சொசைட்டி. ஓகே, குட் காம்படிஷன் ரொம்ப நல்லது. இந்த எக்ஸாம்லாம் அடுத்த எக்ஸாம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ கீப் ஷேரிங் த சேனல். அண்ட் கைஸ், யூடியூப் சேனலில் தவிர்த்து நம்ம டெலிகிராம்லேயும் குரூப் ஓப்பன் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்லேயும் குரூப் ஓப்பன் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், டெலிகிராமோட லிங்க்கும் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, டெலிகிராமில் எனார்மஸ் நோட்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது உங்களோட மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, கைண்ட்லி கோ அண்ட் கெட் இட். ஆல் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் உங்கள் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையான மெட்டீரியல்ஸ், சாம்பிள் பேப்பர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் பேப்பர்ஸ், கைட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அது போக உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு டாப் புக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ டூ யூஸ் தட். ஓகே, கொஞ்சம் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. லெட் அஸ் ஜஸ்ட் பிகின் த வீடியோ. ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடலாம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எப்படி போயிட்டுருக்கோன்னா, ஃபர்ஸ்ட் வீஸா ஆர்ஸ்டெட்ஸ் லா. ஓகே, லான்னு சொல்ல முடியாது, அப்சர்வேஷன். என்னது, ஜஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் கரண்ட், அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு நீடில் வச்சோம்னா அது வைப்ரேட் ஆகும் பிகாஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பயோசாவர்ட் லா வந்தார். ஓகே, பயோசாவர்ட் என்ன சொன்னார்னாக்கா ஈக்குவேஷன் கொடுத்தாரு. எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகுன்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாரு. என்ன ஈக்குவேஷன், மியூ0 ஐடியல் டிவைடட் மியூ0 ஐடியல் sin θ டிவைட் பை 4πr². ஓகே, அதுக்கப்புறமா இந்த ஈக்குவேஷன் வச்சு என்ன சொல்லிடலாம், எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டேரெக்ஷன் பார்த்தோம். ஓகே, டேரெக்ஷனில் நிறைய வந்துச்சு. ஒன்று வந்து என்ன சொல்கிறது, மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்ஷனுக்கு வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணும். ஓகே, ஜஸ்ட் ரைட் ஹேண்டை க்ளோஸ் பண்ணிக்குவோம். தம் வந்து கரண்ட்டோட ஃபீல்டு காமிச்சுன்னா அந்த க்ளோசிங் ஃபிங்கர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் காமிக்கும்னு பார்த்தோம். கரெக்டாக? அண்டு அதுக்கப்புறம் ரிங்காக இருந்துச்சுன்னா அதுவே ஆப்போசிட் ஆகும். தம் வந்து என்ன காமிக்கும், உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு காமிக்கும். அந்த க்ளோசிங் ஃபிங்கர்ஸ் வந்து
உங்களுக்கு கரண்ட்டோட டைரெக்ஷன் காமிக்கும். அந்த மாதிரி 2 டைரெக்ஷன் பார்த்தோம். இது வந்து ஜஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃப்யூச்சரில் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல்லாம் வரும். அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன் இப்போ கொஞ்ச நேரத்தில். ஓகே, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஒரு கரண்ட் கேரிங் ஒயரில் பி எப்படி கண்டுபிடிக்கிறதும் ஒரு சின்ன டெரிவேஷன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பி ஈக்குவல் டு μ0 N I டிவைடட் பை 2A ஒரு டெரிவேஷன் போட்டோம். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்டு எக்ஸாம் வியூவில் பாயிண்ட்லேருந்து. ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஆம்பர் சர்க்யூட் லா பார்த்தோம், விச் இஸ் ஆல்சோ a very important law. Okay, from competitive as well as board exam point of view, it is nothing but integral of B dot dl equal to what? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், μ0 into summation of I. Okay, where summation of I is arithmetic sum of current inside the loop, closed loop, and B என்றது உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு, DL என்றது உங்களோட லென்த் ஆஃப் த கண்டக்டர். ஓகே, ஸோ அந்த க்ளோஸ்ட் லூப்போட லென்த் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆம்பர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவேஷன் ரெடி பண்ணுறதும் ஒரு 2-3 டெரிவேஷன் பார்த்தோம். அண்ட் ஆஃப்டர் தட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்த்தோம், சாலினாய்ட் பார்த்தோம். சாலினாய்டு ஃபைனலாக நிறைய கான்செப்ட்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு சின்ன ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம், பி ஈக்குவல் டு μ0 இன்ட்டு ஸ்மால் n இன்ட்டு I. ஓகே, அதே மாதிரி சாலினாய்டுக்கு அப்புறமா நம்ம டொராய்டும் பார்த்தோம், அதுக்கும் சேம் ஈக்குவேஷன் தான் வந்துச்சு. பட் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த n தான். சாலினாய்டில் n ஈக்குவல் டு என்னது, கேபிட்டல் டிவைடட் பை கேபிட்டல் N டிவைடட் பை L, அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். ஓகே, பட் நம்மளோட டொராய்டில் கேபிட்டல் N டிவைடட் பை Lக்கு பதில் என்ன போட்டோம், ஜஸ்ட் 2πr, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் லென்த் போட்டோம், அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதுக்கப்புறமா லேட்டஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா ஃபோர்ஸ் ஆன் அ சார்ஜ். ஓகே, ஒரு சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ்ன்றதை நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். நேற்று வீடியோவில் பார்த்தோம், ஒரு சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ்ன்றதை நேற்று வீடியோவில் பார்த்தோம். ஓகே, ஆக்சுவலாக இதுக்கப்புறம் சைக்ளோட்ரான் உங்கள் புக்கில் இருக்கும். ஓகே, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த டைம். சைக்ளோட்ரான் வந்து நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, ஒரு வேளை நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அது ஒரு வாட்டி பார்த்துருங்க. பட் சைக்ளோட்ரான் இப்போதைக்கு போர்டு எக்ஸாம் பாயிண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் இப்போ கொஞ்சம் இந்த லெசனை வந்து அக்கார்டிங் டு யுவர் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ சைக்ளோட்ரான் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணுறேன், பிகாஸ் இட் இஸ் நாட் தேர் இன் யுவர் சிலபஸ். ஓகே, ஸோ அதை தவிர்த்து இன்றைக்கி நம்ம வந்து அடுத்த ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி அப்படி பார்க்கும்போது நம்ம டாபிக் வந்து ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் வயர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் வயர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருதா? அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டு தான். ஓகே, பட் என்ன விஷயம்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். ஓகே, என்ன கண்டுபிடிச்சோம், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம், எஃபெக்டார் ஈக்குவல் டு QVB sin θன்னு கண்டுபிடிச்சோம். ஆமே ரைட் வரும்? எஸ், ஆப்வியஸ்லி கரெக்டாக. இன்றைக்கும் நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இன்றைக்கும் லெக்சருக்கும் நேற்று லெக்சருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த சின்ன லைன் தான். கரண்ட் கேரிங் வயர், நேற்று என்ன பார்த்தோன்னா வெறும் சார்ஜ். ஓகே, தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். நேற்று வந்து ஒரே ஒரு சார்ஜுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால என்ன ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம். ஓகே, F ஈக்குவல் டு QVB sin θ. ஓகே, ஒரே ஒரு சார்ஜில் இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுன்றதை பார்க்குறோம். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கரண்ட் கேரிங் வயர். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் கிராஸ். ஓகே, இந்த கிராஸ் எல்லாம் என்ன சொல்கிறது உங்களுக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே இருக்குன்னு சொல்கிறதா இல்லை வெளியே இருக்குன்னு சொல்கிறதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த நோட் புக் அந்த உங்களோட ஸ்க்ரீனுக்குள்ளே போகுது, எல்லாமே வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம், இப்படி உள்ளே போகுதுன்னு அர்த்தம் கிராஸ் எல்லாம். அதுவே நான் டாட்னு போட்டேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்லாம் உங்களை நோக்கி வருதுன்னு அர்த்தம். ஓகே, இட் இஸ் டுவர்ட்ஸ் யூன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் எடுத்துக்கிட்டேன், க்ராஸாக. ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன ராட் ஒன்று எடுத்துட்டேன். ஓகே, மெட்டல் ராட் விச் இஸ் அ கண்டக்டர். ஆமே ரைட்? இந்த மெட்டல் ராடை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகே, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த கரண்ட் இப்படி போயிட்டு இந்த பக்கம் திருப்பி வந்துடும். ஓகே, கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா என்ன அர்த்தம், வென் யூ சே கரண்ட் இஸ் ஃப்ளோவிங், அப்போ எலக்ட்ரான்ஸோட டேரெக்ஷன் எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸோட டேரெக்ஷன் இந்த சைடில் இருக்கும். ஒருவேளை இந்த சைடில் எலக்ட்ரான் டேரெக்ஷன் இருந்துச்சுன்னா அப்போ ப்ரோட்டானோட டேரெக்ஷனில் என்ன இருக்கும், இந்த சைடில் இருக்கும், E+. ஓகே, பட் இந்த கேஸில் நம்ம இனிமேல் வந்து எலக்ட்ரான்ஸை மறந்துடலாம், ப்ரோட்டான்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜோட மூவ்மெண்ட் தான் டேரெக்ஷன் ஆஃப் கரண்ட். ஆமே ரைட் வரும்? ஆப்வியஸ்லி. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆமே ரைட்? இப்போ நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் கிளாஸில் வந்து, இப்போ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், there are n number of positive charge in this current carrying conductor. ஓகே, நேற்று நம்ம என்ன பார்த்தோன்னா இந்த n number of பாசிட்டிவ் சார்ஜில் ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ கரண்ட் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதை நேற்று பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா
இந்த மொத்த பாசிட்டிவ் சார்ஜுமே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் இந்த கண்டக்டர் ஃபுல்லாக இருக்க பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண போகுது. ஓகே, அந்த ஃபோர்ஸோட நெட் வேல்யூ என்னன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஸோ அப்படி வந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணால் வைப்ரேட் ஆகுது. இப்போ ஃபுல்லாக இருக்க எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜும் அதே மாதிரி சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இந்த கண்டக்டர் என்ன ஆகும்? இட் வில் ஸ்டார்ட் டிஃப்ளெக்டிங். இந்த கண்டக்டர் ஃபுல் கண்டக்டருமே அப்படியே வைப்ரேட் ஆகுது. ஓகே, ஏன் அப்படி வைப்ரேட் ஆகுதுன்னா இதில் இருக்க ஒரு சார்ஜுமே என்ன ஆச்சு? ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம டார்கெட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஃபுல் வயர் கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகே, நேற்று என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம 2.1 அதான் 2.1 4.1 தெரில, அந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் உங்களுக்கு எடுத்துருக்க மாட்டேன். ஓகே, பிகாஸ் அது வந்து இன்றைக்கி டாப்பிக்கோட நியூமரிக்கல். ஸோ அதனால தான் நான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி தரல, 4.2லேருந்து டேரெக்டாக போட்டேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அவனை கரண்ட் கேரிங் வயர். ஓகே, இப்போ இது ஒரு கரண்ட் கேரிங் வயர். இந்த ஃபுல் வயரில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதை இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். ஓகே, ஸோ நல்லா கவனமாக கவனிங்க. சரியா? ஓகே, ஸோ இது நேற்றே நம்ம பார்த்தோம். whenever a moving charge is in a magnetic field, ஒரே ஒரு சார்ஜ் when it is moving in a magnetic field, நல்லா கவனிங்க, மூவிங் சார்ஜ். ஓகே, நான் இன்னொரு விஷயமாக கவனிச்சிங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டில் சார்ஜ் வந்து மூவிங் ஆகலைன்னா அதில் ஃபோர்ஸே இருக்காது. இதுவும் நம்ம நேற்றே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, whenever a moving charge is in a magnetic field, it experience a force which is given by F equal to QVB sin theta. ஓகே, ஸோ அந்த QVB sin thetaவை கிராஸ் எழுதணும்னா in terms of vector எழுதணும்னா F vector equal to Q into V vector cross B vector. Okay, where V vector is nothing but your velocity vector and B vector is nothing but your magnetic field vector. Okay, so velocity vector எப்படி இருக்கும்? perpendicular to magnetic field vector-ஆக இருக்குது. velocity vector-க்கும் magnetic field vector-ம் perpendicular-ஆக இருக்கும். Okay, and as a result இதுவும் I cross J பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? K cap கிடைக்கும், which is nothing but direction of force. அப்போ force is perpendicular to V vector, force is perpendicular to B vector. ஓகே, ஸோ ஆக மொத்தம் இது மூணுமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே, இல்லையா? இது நேற்று பார்த்தோம். இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி இந்த கரண்ட் கேரிங் வயரில் மெனி சார்ஜஸ் ஆர் இன்சைட் தம். ஆமே ரைட், நான் இப்போ தான் சொன்னேன். ஓகே, இந்த ஒரு சார்ஜுமே என்ன பண்ணும்? கரண்ட்டை ஒரு சார்ஜும் ஆக்சுவலாக என்ன பண்ண போகுது? மூவ் பண்ண போகுது. இதுதான் நான் உங்களுக்கு அந்த ஆதி காலத்தில் சொல்லி கொடுத்தேன். I equal to வீணான்ட்டு சொல்லி கொடுத்துருந்தேன். கரெக்டாக வீணா இந்த ஒரு சார்ஜுமே வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி மூவ் ஆக போகுது. விடின்ற வெலாசிட்டியில் மூவ் ஆக போகுது. ஓகே, வேர் என் இஸ் வாட்? இந்த இடத்துல என்னன்றது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த என் இஸ் டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த என் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த சாப்டர்லேயே நம்ம ஒரு என் பார்த்தோம், ஸ்மால் என் ஈக்குவல் டு கேபிட்டல் என் டிவைடட் பை எல்என் பார்த்தோம். பட் இந்த என் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த என் என்னது? வீணால் இருக்குது இந்த என், ஸ்மால் என். நல்லா சொல்லி கொடுத்தேன். என்னது? விச் இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் என். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டெரைவ் பண்ணலாம். சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல கிராஸ் போட்டிருக்கிறதெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பாசிங் இன்சைட் திஸ் மொபைல். ஓகே, இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் போயிட்டுருக்கு. ஓகே, என்னோடய பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. ஓகே, காமிச்சால பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. ஓகே, அப்போ இந்த சார்ஜுக்கு ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? கண்டுபிடிங்க. ஃபீல்டு பேப்பரை நோக்கி போகுது, சார்ஜ் இப்படி போகுது. அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அப்ளை ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இல்லை நீங்கள் 3 ரூல் சொல்லி கொடுத்தா அதில் ஏதாச்சும் ஒரு ரூல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்னு சொல்லிச்சு ரைட் ஹேண்டில் உங்கள் கட்டை விரலில் என்ன காமிக்கும்? டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட். டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் என்ன? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ உங்கள் கட்டை விரலில் பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி நீங்கள் வைப்பீங்க. ஓகே, அப்புறம் உங்கள் அந்த 4 ஃபிங்கர் வந்து என்ன காமிக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் காமிக்கும். கரெக்டாக அந்த 4 ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் காமிக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போகுது? உங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே போகுது, உங்கள் மொபைலுக்குள்ளே போகுது. ஓகே, அண்ட் அப்போ உங்கள் பாம் எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு? நீங்களே வச்சு பாருங்கள். பாம் மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கா, கீழே ஃபேஸ் பண்ணியிருக்கா? மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கா. அப்போ உங்கள் பாம் வந்து மேலே. அப்போ உங்களோட அக்கார்டிங் டு ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் உங்கள் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகணும்? அந்த கண்டக்டர் மேலே அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் வந்து மேலே ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? ஓகே, ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ. சரியா? இப்போ நம்ம டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்? இப்போ நான் டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நோட் புக்குள்ளே போகிற மாதிரி எடுத்தால இப்போ என்ன பண்ண போகிறேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் இப்படி அசியூம் பண்ணிக்கிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அலாங் த எக்ஸ் டைரெக்ஷன். ஓகே, இந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது.
ஓகே, என்னோடய கரண்ட் கேரிங் வயரை ஓகே நல்லா கவனிங்க. இப்படி இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகே, அதை வந்து நான் இப்படி வரைஞ்சிட்டேன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டை இந்த டைரெக்ஷனில் வரைச்சிட்டேன். ஓகே, கரண்ட் கேரிங் வயரும் ஓகே, இந்த கரண்ட் கேரிங் வயரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கேஸ் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எக்ஸாக்ட் 90 டிகிரியை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஓகே, நான் இப்படியே டிரைவ் பண்ணால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம எல்லா கேஸ்க்கும் வர மாதிரி டிரைவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த கரண்ட் கேரிங் வயரை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு இன்க்ளைன் டைரெக்ஷனில் நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு இன்க்ளைன் டைரெக்ஷனில் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, வித் ஆங்கிள் தீட்டா, பட் தீட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி அந்த ஆங்கிளில் வச்சுட்டேன். ஓகே, வச்சுட்டு அதே மாதிரி சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அப்படி வச்சுருக்கனால இப்படி உங்களுக்கு தெரியுது. ஓகே, நவ் த கரண்ட் கேரிங் வயர் இஸ் திஸ் ஒன். ஓகே, விச் இஸ் இன்க்ளைன்ட் அட் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. ஓகே, இப்போ பிக்கும் நம்ம கரண்ட் கேரிங் வயர் எல்லுக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, தீட்டா ஆங்கிளில் வந்து இன்க்ளைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இன்க்ளைன் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ மோஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்குது, மோஷன் ஆஃப் கரண்ட் இஸ் அலாங் திஸ் டைரெக்ஷன். ஓகே, இ ப்ளஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் மோஷன் ஆகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கரண்ட் வித் அந்த என்ன சொல்கிறது, என்ன வெலாசிட்டியில் இந்த சார்ஜ் மூவ் ஆகும், சார்ஜ் வில் மூவ் இன்சைட் அ கண்டக்டர் வித் வெலாசிட்டி வாட், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அதில் தான் நான் உங்களுக்கு லாஸ்ட் லெசன் சொல்லி கொடுத்தேன். சார்ஜ் எப்போவுமே ஒரு கண்டக்டருக்குள்ளே மூவ் ஆகுதுனாலே அது என்ன சார்ஜ் என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில். இந்த சார்ஜ் வந்து என்ன ஆச்சு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் இந்த கண்டக்டரில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் இந்த பக்கம், சார்ஜோட மோஷன் இந்த பக்கம். ஓகே, ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ இதோட ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும், நீங்களே சொல்லுங்கள். ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரைட் சைடில், கரண்ட் வந்து இன்க்ளைண்டாக. ஓகே, கரண்ட் வந்து இன்க்ளைனில் போகுது. ஓகே, இப்போ ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆகும்னா அதே தான், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ கரண்ட்டோட இன்க்ளைனில் இருக்குது. இதோட ஹாரிசான்டல் காம்பனண்ட் வருமா, ஹாரிசான்டல் காம்பனண்ட்னால ஏதாச்சும் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுமா, டெஃபினெட்லி அப்ளை ஆகாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, மேக்னெட்டிக் ஓரளவு உங்கள் கண்டக்டரோட லென்த்தும் உங்களோட ஃபீல்டோட லென்த்தும் ஓவர்லேப் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை ஆகாதுன்னு சொன்னேன். ஓகே, அப்போ இதோட ஹாரிசான்டல் காம்பனண்ட்னால எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் வராது, பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பர்பண்டிகுலர் டைரெக்ஷன் இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது, என்னோடய கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது. அப்போ ஃபோர்ஸோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும், அப்ளை ரைட் ஹேண்ட் ரூல். ஓகே, என்னோடய ரைட் ஹேண்ட் எடுத்துட்டேன். ஓகே, தம்ப் வந்து என்ன பண்ணிட்டேன், இப்படி ஃபேஸ் பண்ணிட்டேன். தம்ப் இஸ் ஃபேஸிங் இன் த டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட், மேலே போகுது, தம்ப் வந்து மேலே போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகிடுச்சு, இந்த சைடு போகுது. அப்போ என் கையை வந்து நான் என்ன பண்ணுறேன், திருப்பினேன். ஓகே, ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நான் என்னோடய ஃபிங்கர்ஸை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சி ஹியர், இந்த இடத்துல பாருங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்கா. ஸோ என் கை என்ன பண்ணிட்டேன், நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை காமிக்கும், என்னோடய ரைட் ஹேண்டில், என் ரைட் ஹேண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னோட இந்த 4 ஃபிங்கர் காமிக்கும். ஓகே, இந்த 4 ஃபிங்கர் வந்து எப்படி இருக்குது, இப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி வச்சுருக்கேன். ஓகே, என்னோடய தம் வந்து என்ன காமிக்கணும், என்னோட கரண்ட்டோட டைரெக்ஷன் காமிக்கும். என் தம் வந்து கரண்ட்டோட டைரெக்ஷன் காமிக்கணும். ஸோ கரண்ட்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது, இப்போ ஃபிகர் பாருங்கள், நான் வரைஞ்சிருக்க டயக்ராம் பாருங்கள், மேலே காமிக்குது. அப்போ என் தம்பு வந்து இப்படி பிரித்து வச்சா கீழே இப்படி வருது. ஸோ இதை நான் இப்படி திருப்புறேன், இப்படி திருப்பினா இப்போ என் தம்பு வந்து மேலே போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் வந்து இப்போவும் போல் எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்குது. இந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இந்த டைரெக்ஷனில் தம்பு இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், தம்போட டைரெக்ஷன் தெரிஞ்சு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் தெரிஞ்சு பாம் பார்க்கணும். இதுதான் பாம். ஓகே, இதுதான் வந்து பாம் சொல்லுவோம். பாம் வந்து கீழே ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போ என் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி, என்னோடய ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆக போகுது, ஃபோர்ஸ் வந்து கீழே ஆக்ட் ஆக போகுது. ஓகே, கீழே ஆக்ட் ஆகும் ஃபோர்ஸ், புரிஞ்சா? நான் ஓகே, சூப்பர். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ புரிஞ்சா, ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, கீழே ஆக்ட் ஆகுது இப்போ. ஓகே, ஃபோர்ஸ் வந்து கீழே பார்த்த மாதிரி ஆக்ட் ஆச்சு நமக்கு. ஓகே, நான் அதாவது இப்போ ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி கீழே ஆக்ட் ஆகும். நான் இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போகும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் பார்ப்போம். ஓகே, ஒரே ஒரு சார்ஜ் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சிடும். ஒரே ஒரு சார்ஜ்னால் VBD, கரெக்டாக? ஐ ரைட் வரும்? ஓகே, கரெக்ட் இல்லை? ஸோ ஒரே ஒரு சார்ஜ் என்ன பண்ணுவோம், QVBன்னு போடுவோம். QVB, பெண்ணுங்க. ஓகே, QVBன்னு வச்சு போட்டோம்னா, sin θன்னு வச்சு போட்டோம்னா ஒரே ஒரு சார்ஜ்னால எவ்வளோ ஃபோர்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, இந்த இடத்துல Q என்னது,
q is nothing but charge on an electron or charge on a proton. சரியா, அதை வந்து நான் ஈன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, வெலாசிட்டி என்னது? வெலாசிட்டி வந்து இந்த இடத்துல ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ விடி வெக்டார்னு போட்டுட்டேன். பின்றது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, அதை வந்து பி வெக்டார்னு போட்டேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார் எழுதிட்டேன். ஓகே, ஸோ ஒரே ஒரு சார்ஜ்னால எவ்வளோ ஃபோர்ஸ்னாக்கா இ இன்ட்டு விடி கிராஸ் பி. ஓகே, ஸோ இதை வந்து நான் மேக்னிடியூட்டில் எழுதிட்டேன்னா இவிடி EVD B sin theta ன்னு எழுதிக்கலாம். ஓகே, where E is the charge of the proton, VD is the drift velocity, B is the magnetic field, sin theta, where theta equal to another, obviously theta is the angle between the velocity vector and magnetic field. ஓகே, magnetic fieldக்கும் velocity vectorக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் theta. ஓகே, ஸோ இது வந்து ஒரே ஒரு சார்ஜுக்கு. ஓகே, பட் எனக்கு ஒரு சார்ஜ் வேணாம், எனக்கு இந்த கண்டக்டர் ஃபுல்லாக இருக்க சார்ஜுக்கு வேணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? ஆப்வியஸாக எப்போல்லாம் இந்த மாதிரி கேஸ் வருதோ நம்ம ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துப்போம். ஓகே, லெட் அஸ் கன்சிடர் அ ஸ்மால் எலிமெண்ட் இன் திஸ். ஓகே, விச் இஸ் ஹேவிங் டிஎல் லென்த். ஓகே, டிஎல் லென்த்தில் ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டேன். ஓகே, அப்போ இதோட ஏரியா என்னவாக இருக்கும்? ஏரியா இஸ் கான்ஸ்டன்ட் இதுக்கு. ஓகே, அப்போ இதோட ஏரியா வந்து ஏ. ஓகே, இதுக்கு நடுவில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அதை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், கன்சிடர் அ ஸ்மால் எலிமெண்ட். ஓகே, டிஎல் லென்த்து வந்து டிஎல், கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து டிஏ. ஓகே, கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து டிஏ. ஆப்வியஸாக டிஏ வில் பி ஈக்குவல் டு வாட்? உங்களோட டோட்டல் ஏரியா. ஏன்னா யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் தான் எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ இதில் ஸ்மால் எலிமெண்ட் எடுத்தாலும் அதோட ஏரியாவும் வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் வந்து ஏவாக தான் இருக்கும், டிஏ. ஃபோர்ஸ் ஆன் ஆல் எலக்ட்ரான். ஓகே, அதான் ஃபோர்ஸ் ஆன் ஆல் இ ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டான் இந்த எலிமெண்டல் ரீஜன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபோர்ஸ் ஆன் ஒன் ப்ரோட்டான் தான் என்னது? இவிடி பி சைன் டேட்டா. ஓகே, இவிடி பி சைன் டேட்டா. அப்போ ஃபோர்ஸ் ஆன் ஆல் ப்ரோட்டான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த எலிமெண்ட்டில் வந்து n நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது? ஜஸ்ட் n இன்டூ இவிடி சைன் டீட்டான்னு போட்டால் போதும். கரெக்டாக? ஸோ டோட்டல் ஃபோர்ஸ், அதான் டோட்டல் எலக்ட்ரான் n. ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டோட்டலாக n இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், 2 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா 2 ஃபோர்ஸ் கொடுக்கும், n எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா n இன்டூ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குமோ அவ்வளோ, எஃப் 1F கொடுக்கும், 2F கொடுக்கும், n எலக்ட்ரான்னா NF கொடுக்கும். அந்த மாதிரி தான் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்டூ எவ்வளோ ஃபோர்ஸ்னால் இவிடிபி சைன் டீட்டா. ஓகே, இவிடிபி சைன் டீட்டா வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான், ஒரே ஒரு ப்ரோட்டானால். சரியா, நான் எலக்ட்ரான் ப்ரோட்டான் சொல்கிறேன், அதை வந்து கன்ஃபியூஸாக வருதுங்க. எல்லாம் ஒன்று தான், எலக்ட்ரான் எடுத்தாலும் ஒரே வேல்யூ தான் வரும், ப்ரோட்டான் எடுத்தாலும் ஒரே வேல்யூ தான் வரும். இவிடி பி சைன் டீட்டா வந்து ஒரே ஒரு ப்ரோட்டானால். ஓகே, பட் எனக்கு அந்த எலிமெண்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் டேக்கிங் n நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் தேர், அப்போ ஜஸ்ட் இந்த ஃபுல் ஈக்குவேஷன் இன்டூ n பண்ணோம்னா அவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, வேர் n இஸ் டோட்டல் இ ப்ளஸ் இந்த எலிமெண்டல் ரீஜன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? வி நோ தட் கேபிட்டல் எண்ணுக்கு ஒரு ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஓகே, அது வேறு. கேபிட்டல் n ஈக்குவல் டு என்னது பார்த்தோம் இந்த சாப்டரை பொறுத்தவரைக்கும்? கேபிட்டல் என்னென்ன? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சோலினாய்டில் பார்த்தோம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகே, ஸ்மால் n ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்துன்னு பார்த்தோம். ஓகே, இந்த இடத்துல இருக்க கேபிட்டல் n இஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். ஓகே, நாட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வி நோ தட் ஸ்மால் n. ஓகே, I ஈக்குவல் டு வினால் இந்த ஸ்மால் n என்ன சொல்லுவேன்? n இஸ் நத்திங் பட் ஃப்ரீ எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். ஓகே, நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வால்யூம் வந்து இங்கே எடுத்துக்கிறேன், நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் மை வால்யூம் இஸ் 1, okay, I am considering there is n number of free electron. If my volume is 2, there are 2 number of free electrons. Okay, இப்போ என்னோட எலிமெண்டல் ஸ்ட்ரிப்போட வால்யூம் என்ன? A into DL. கரெக்டாக? A into DL பண்ணனா எலிமெண்டல் ஸ்ட்ரிப்போட வால்யூம். ஸோ A into DL ஈக்குவல் டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரானுக்கும் ஆப்வியஸாக இந்த A into DL into n பண்ணோம்னா அவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். A into DL into n ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான். ஓகே, புரிஞ்சா? ஓகே, நல்ல கவனிங்க. ஒரு வால்யூமுக்கு n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், 2 வால்யூமுக்கு 2n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இவ்வளோ வால்யூமுக்கு இவ்வளோ இன்டூ n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆமாம், ரைட்? அதான் ADL இன்டூ n. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான். ஓகே, நீங்கள் என்ன அசியூம் பண்ணீங்க? இந்த கேபிட்டல் n ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான். அப்போ இந்த ஃபுல் வேல்யூவை லெட் அஸ் ஈக்குவேட் டு n. ஓகே, பாருங்கள், இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க இன்டெரக்டாக. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் வச்சு ஆரம்பிச்சிங்க. லெட் அஸ் அசியூம் n இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் அசியூம் பண்ணி ஆரம்பிச்சிங்க. இந்த கேபிட்டல் n-க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிங்க, விச் இஸ் நத்திங் பட் ADL இன்டூ ஸ்மால் n, where small n is what? நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். இப்போ அதே ஈக்குவேஷன் நான் ரீரைட் பண்ணுறேன். ஃபோர்ஸ் ஆன் ஆல் எலக்ட்ரான்ஸ். ஓகே,
எலக்ட்ரான்ஸோ இல்லை இ பாசிட்டிவோ. ஓகே, இந்த எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப் ஈக்குவல் என்னது ஏடிஎல் இன்ட்டு என் இன்ட்டு இவிடி சைன் தீட்டா. புரிஞ்சா? ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனில் என்னுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், ஏடிஎல் இன்ட்டு என் போட்டுட்டேன். மீதி எல்லாம் சேம் தான், இ இன்ட்டு விடி சைன் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிங்களா, இதான் ஈக்குவேஷன். இந்த ஃபோர்ஸ் வந்து என்னது, அந்த எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப்பில், அதாவது டிஎஃப் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ டிஎஃப் ஈக்குவல் டு எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப்பில் இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஏடிஎல்என்இவிடி பி சைன் தீட்டா. ஈக்குவேஷன் ரொம்ப பெருசாக இருக்குது, இதில் இருக்க எல்லா டேர்மும் ஈஸி தான். பட் ஏன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், டிஎல்னா அந்த ஸ்மால் எலிமெண்ட்டோட லென்த்து, டிஎல் லென்த்து, என்னன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம், ஈனா சார்ஜ் ஆஃப் த ப்ரோட்டான், விடினா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, பினா மேக்னெட்டிக் ஃபீல்ட், சைன் தீட்டா. தீட்டா என்னது, விடிக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு சின்ன எஃப் வேணாம். இப்போ சின்ன அந்த கண்டக்டரில் சின்ன பாட்டுக்கு தான் எஃப் கண்டுபிடிச்சிங்க. எனக்கு ஃபுல் கண்டக்டர்லையும் எவ்வளோ ஃபோர்ஸ்னு வரும். அப்போ என்ன பண்ணணும், இன்டெகிரேட் அப் பண்ணணும். அப்போ இன்டெகிரல் ஆஃப் டிஎஃப் பண்ணோம்னா கேபிட்டல் எஃப், அதான் டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் ஏடிஎல் என் இவிடி பி சைன் தீட்டா. ஓகே, இப்போ இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு நீங்களே பாருங்கள். ஏ இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அண்ட் இ இஸ் கான்ஸ்டன்ட், சார்ஜ் மாறாது. என்னும் கான்ஸ்டன்ட் தான், நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம் வில் பி ஈக்குவல். ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட் தான். ஓகே, ஏன்னா ஒரே அமௌண்ட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் இருக்குது, சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் மாறாது. மேக்னெட்டிக் ஃபீல்டும் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸோ அதுவும் மாறாது. சைன் தீட்டாவும் மாறாது, விடியும் பியும் வந்து மாறலை, அப்போ சைன் தீட்டாவும் மாறலை. ஓகே, அப்போ மீதி இருக்கிறதுலாம் என்னது, இந்த இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் மட்டும்தான், இது மட்டும் தான் வேரியபிள். ஓகே, வி நோ தட் இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் எவ்வளோ வேரி ஆகுது, 0லேருந்து எல் வரைக்கும், 0லேருந்து எல் வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா கேபிட்டல் எல் மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபோர்ஸ் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன் இது தான். எஃப் ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம், விடி இஎன்ஏ பி சைன் தீட்டா இன்ட்டு எல். ஓகே, இப்போ இதை நல்லா கவனிங்க. இந்த விடி இஎன்ஏ என்னது, இட் இஸ் நத்திங் பட் வீணா. வீணா ஈக்குவல் டு என்னது, கரண்ட் ஐ. ஸோ ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அவ்வளோதான். எஃப் ஈக்குவல் டு ஐ பிஎல் சைன் தீட்டா, தட் இஸ் ஆல். இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க, கியூவிபி சைன் தீட்டா பார்த்தீங்க. இங்கே என்ன வந்திருக்கு, ஐபிஎல் சைன் தீட்டா. கியூவிபி சைன் தீட்டா இஸ் ஃபார் ஒன் பர்டிகுலர் சார்ஜ். ஐபிஎல் சைன் தீட்டா வந்து ஃபுல் கண்டக்டருமே மூவ் ஆகிற ஃபோர்ஸ். ஒரு சார்ஜ் மூவ் ஆகிற ஃபோர்ஸ் வந்து கியூவிபி சைன் தீட்டா, ஃபுல் கண்டக்டருமே மூவ் ஆகிற ஃபோர்ஸ் வந்து ஐபிஎல் சைன் தீட்டா. முடிஞ்சா? அவ்வளோதான்டா, முடிஞ்சிடா, சிம்பிள்டா, அவ்வளோதான்டா. இதுதான் ஈக்குவேஷன். இந்த டெரிவேஷன் தான் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், புக்கில் இருக்கும் இந்த டெரிவேஷன். இது வந்து யாருக்கும் புரியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஓகே, புரிஞ்சா? என்ன பண்ணும், ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானில் இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்டுன்றது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இதில் வந்து என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு அசியூம் பண்ணோம், கேபிட்டல் என்னன்னு ஒரு வேல்யூ கொண்டு வந்தோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த கேபிட்டல் என்னுக்கு நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணோம். ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு வால்யூமில் வந்து இவ்வளோ இருக்குது, 2 வால்யூமில் இருக்கா, அப்போ டோட்டலாக ஏடிஎல் வால்யூமில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு கண்டுபிடிச்சோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ என்னுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம பண்ணலை. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம், டிஎஃப் கிடச்சிது. டிஎஃப் இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. ஸோ இதில் நம்ம ஐபிஎல் சைன் தீட்டாவை அப்ளை பண்ணிவிடுவோம். சரியா, முடிஞ்சிடுச்சு, இவ்வளோ தான். ஓகே, கிளியர், இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து மேக்னிடியூட். ஓகே, ஒருவேளை இஃப் மை எல் வெக்டார் இஸ் அ வெக்டார், அதாவது எனக்கு இது வந்து ஒருவேளை எல் வந்து வெக்டாரில் கொடுத்துட்டாக்கா, அப்போ எப்படி இந்த ஈக்குவேஷன் மாறும்? ஒருவேளை எல் வந்து வெக்டாரில், இப்போ பி வந்து வெக்டாரில் இருக்குது, எல்லும் வெக்டாரில் இருக்குது. அப்போ இது எப்படி வெக்டார் ஃபார்மில் எழுதுவோம்னாக்கா, 2 ஃபார்மில் எழுதலாம். ஓகே, இஃப் எல் இஸ் அ வெக்டார், ஓகே, இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், ஓகே, இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆப்வியஸ்லி. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த எஃப் ஈக்குவல் டு ஐபிஎல் சைன் தீட்டா இருக்குல்ல, அது 2ஆக எழுதிக்கலாம் நம்ம. ஒன்று இட் கேன் பி ஐ எல் கிராஸ் பி, இல்லை ஐ பி கிராஸ் எல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல் கிராஸ் பி ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம், எல்பி சைன் தீட்டான்னு போட்டுக்கலாம். பி கிராஸ் எல்லையும் என்ன போட்டுக்கலாம், எல்பி சைன் தீட்டான்னு போட்டுக்கலாமே, ரைட் வரும். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தில் எந்த ஈக்குவேஷன் கரெக்ட், நம்ம டெரிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி? புரியுதா இல்லையா உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு புரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு புரியலன்னு தெரியும், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து ஐபிஎல் சைன் தீட்டா இருக்குது, இது வந்து மேக்னிடியூடில் இருக்குது. ஓகே, நான் இதை ஐஎல்பி சைன் தீட்டான்னு போட்டாலும் எனக்கு ஒரே ஆன்சர் தான் வரும், இல்லாட்டி ஐபிஎல் சைன் தீட்டான்னு போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா இது வந்து மேக்னிடியூடில் எழுதியிருக்கும். சரியா, பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதை வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதணும். ஓகே, வெக்டார் ஃபார்மில் எழுதணும்னா எனக்கு 2 கைண்ட் ஆஃப் வெக்டார் ஃபார்மில் எழுதலாம். எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஐ பி கிராஸ் எல், இந்த மாதிரி எழுதிக்கலாம் வெக்டார் ஃபார்மில். இல்லாட்டி எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஐ எல் கிராஸ் பின்னு எழுதிக்கலாம். கரெக்டாக?
இந்த மாதிரி 2 ஃபார்ம் பாசிபிள், அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். 2 ஃபார்ம் வந்து பாசிபிள். ஓகே, ஒன்று வந்து ஐபிஎல்ஸ் ஐ எல் கிராஸ் பி, இன்னொன்று வந்து ஐபி கிராஸ் எல். ஓகே, என்ன பிரச்சனைனா இதுக்கும் சேம் மீனிங் கிடையாது. அப்போ பார்த்த மாதிரி சேம் மீனிங் கிடையாது. ஏன்? எல் கிராஸ் பினா ஃபோர்ஸோட டைரெக்ஷன் வேறு வரும், பி கிராஸ் எல்னால் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் வேறு வரும். எப்படி உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன், ரைட் ஹேண்ட் ரூல்லையே ஐஐடிஎன் மெத்தடுன்னு ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்போ வந்து லென்த்துக்கும், இது லென்த்துன்னு வச்சுப்போம், இது வந்து ஃபீல்டுன்னு வச்சுப்போம். அப்படி தானே நம்ம இப்போ அசியூம் பண்ணியிருக்கோம். இது எல் இப்படி போகுது, ஃபீல்டு இப்படி போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஐஐடிஎன் மெத்தட் படி உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது, வெயிட் பண்ணிட்டு நான் என் கை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, see here, என் டெரிவேஷன் படி என்ன சொல்லினா, எனக்கு இந்த சைடில் வந்து என்னாச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து போகுது. ஓகே, அதே மாதிரி வந்து இந்த சைடில் என் லென்த் ஆஃப் த கண்டக்டர் தான் இருக்குது. கரெக்டாக, லென்த் ஆஃப் த கண்டக்டர் இந்த டைரெக்ஷனில் போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது. கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா, ஐஐடிஎன் மெத்தட் படி டீட்டா எனக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஐ வாண்ட் டு ஃபைண்ட் வாட் இஸ் டீட்டா கண்டுபிடிக்கணும்னா, டீட்டா வந்து ஒன்று இப்படியும் எடுக்கலாம். இப்படி என்னோடய எட்ஜை வந்து கரண்ட்டோட டைரெக்ஷனில் வைக்கணும் நான். ஓகே, கரண்ட்டோட டைரெக்ஷனில் இப்படி வச்சுட்டேன். ஓகே, என் கரண்ட்டோட டைரெக்ஷனில் வச்சுட்டு நான் என்ன பண்ணணும், எனக்கு இப்படி மூவ் பண்ணணும். அப்போ கரண்ட்டோட டைரெக்ஷன் வச்சுட்டு என்னோடய பி வெக்டார் எப்படி போகுது, இப்படி போகுது. கரெக்டாக, இப்படி போகுது. அப்போ என்னோடய ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா, எட்ஜை இப்படி வச்சுக்கணும். எட்ஜை இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பணும். இப்படி திருப்பினா என்னோடய ஃபீல்டை நோக்கி நான் ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணணும். அப்படி ஃபோல்ட் பண்ணால் என் தம் வந்து கீழே போகுது, ஃபோர்ஸ் வந்து கீழே போகுது டைரெக்ஷன். ஓகே, நம்ம அசியூம் பண்ண கேஸும் அதுதான். கரெக்டாக, நம்ம டெரிவேஷனில் ஸ்டார்டிங் என்ன சொன்னோம், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது, வேர் யுவர் ஃபிங்கர் ஷோஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த 4 ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு காமிக்க, அதை இப்படி வச்சுருவோம். ஓகே, கரண்ட் ஃப்ளோயிங் டைரெக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி வச்சுப்போம். ஓகே, இப்படி வச்சுப்போம். கரண்ட் ஃப்ளோயிங் டைரெக்ஷன் வந்து தம்பு காமிக்க, அதை இப்படி வச்சுப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் காமிக்குது. அப்போ பாம் வந்து என்ன காமிக்கும், ஃபோர்ஸை காமிக்கும். அப்போ ஃபோர்ஸ் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வருது. ஓகே, அதே மாதிரி தான் இந்த எட்ஜ் ரூலும் அதே தான் சொல்லுது. ஓகே, என்ன பண்ணணும், என்னோடய எட்ஜை கொண்டு போயிட்டு கண்டக்டர் மேலே வைக்கணும். கண்டக்டர் மேலே வச்சுட்டு என் ஃபிங்கரை நான் ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணும்போது எந்த டைரெக்ஷனில் ஃபீல்டு இருக்கோ அந்த சைடில் ஃபோல்ட் பண்ணணும். இந்த டைரெக்ஷனில் ஃபீல்டு இல்லை, நமக்கு இந்த டைரெக்ஷனில் தான் ஃபீல்டு இருக்குது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும், என் கையை இப்படி திருப்பணும். ஏன்னா இப்படி என்னால் ஃபோல்ட் பண்ண முடியாதுல்ல, இப்படி ஃபோல்ட் பண்ண முடியாதுல்ல, இப்படி கையை திருப்பணும். கையை திருப்பிட்டு ஃபீல்டு இருக்க டைரெக்ஷனை நான் ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு தம்பை நான் பிரித்தேன்னா எனக்கு என்ன ஆகுது, தம் வந்து பேப்பருக்குள்ளே போகுது. கரெக்டாக, இதே தான் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்துச்சு. ஓகே, இப்போ நான் என்ன கேஸ் சொன்னேன்னாக்கா, இந்த 2 கேஸ் எங்கே எழுதி வச்சுருக்கேன், ஓகே, இங்கே இருக்குப்பாங்க. ஸோ 2 கேஸ் இருக்குது எனக்கு. ஒன்று வந்து இங்கே இருக்குல்ல, ஒன்று எல் கிராஸ் பி, இன்னொன்று வந்து பி கிராஸ் எல். ஓகே, என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்னாக்கா, கிராஸ் காம்பனண்ட்டில் என்ன வித்தியாசம்னா, எல் கிராஸ் பின்னா உங்கள் எட்ஜை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போய் ஃபஸ்ட்டு எட்ஜை எல்லில் வச்சிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு எட்ஜை கொண்டு போய் எல்லில் வைக்கணும். ஒருவேளை பி கிராஸ் எல்லுன்னு இருந்தாக்கா ஃபஸ்ட்டு எட்ஜை கொண்டு போய் பியில் வைக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து இந்த வித்தியாசம் வந்துடுது. எல் கிராஸ் பினாக்கா என்னோடய ஃபஸ்ட் கேஸு ஃபஸ்ட்டு எல் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்புவேன், அப்புறம் இப்படி கீழே போகும். பி கிராஸ் எல்லுன்னு வச்சேன்னா எனக்கு என்ன ஆகுனா, வரையும் போது நான் இப்படி வரைகிற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் கேஸ். எல் கிராஸ் பினா எல் மேலே இருக்கும், பி கீழே இருக்கும். அதே பி கிராஸ் எல்லுனாக்கா அப்படியே இது இன்டர்சேஞ்ச் ஆகும். பி இங்கே போயிடும், எல் இங்கே வந்துடும். ஓகே, அப்போ இது ஒரு வேளை வந்து இது வந்து எல் கிராஸ் பி கேஸில் வந்து இப்படி இருக்குது. ஓகே, அதே பி கிராஸ் எல்னால் என்னோடய கேஸ் அப்படியே உல்ட்டாவை மாறிடும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வெக்டார் நான் சொல்லித்தரேன்னா இந்த கன்ஃபியூஷன் இருக்காது. சின்ஸ் இப்போ உங்களுக்கு நான் வெக்டார் சொல்லித்தரல, ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு இதை பேசிக்லன்னு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இது வந்து பி கிராஸ் எல் கேஸ். ஓகே, பி கிராஸ் எல் என்ன ஆகுது, எல்லோட இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ பாருங்களேன், இதுக்கு வந்து நான் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன, ரைட் ஹேண்ட் ரூல். ஓகே, ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணணும், கட்டை விரல் கொண்டு போய் என்ன பண்ணணும், ஃபீல்டோட டைரெக்ஷனில் வைக்கணும். ஃபீல்டோட டைரெக்ஷனில் வச்சாச்சு. கட்டை விரல் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டைரெக்ஷன் ஆஃப் த ஒயர், அதாவது கரண்ட்டோட டைரெக்ஷனில் வைக்கணும். கரண்ட்டோட டைரெக்ஷனில் வச்சாச்சு. நம்ம 4 ஃபிங்கர்ஸ் வந்து என்ன ஃபீல்டோட டைரெக்ஷன் காமிக்கும். என் ஃபீல்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது, ஸோ என் 4 ஃபிங்கர்ஸ் இப்படி இருக்குது. இப்போ பாம் வந்து என்ன காமிக்குது, ஸ்க்ரீனை நோக்கி காமிக்குது. அப்போ என் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெளியே வருது. பட் நம்ம டெரிவேஷன் போட்டது என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே வச்சு வர மாதிரி. அப்போ வந்து ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன், ஸோ நம்ம எந்த கேஸ் எடுக்கணும், இந்த ஃபஸ்ட் கேஸ் தான் எடுக்கணும். எல் கிராஸ் பி தான் எடுக்கணும். புரிஞ்சா? ஸோ அதுதான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணேன். ஓகே, நான் இவ்வளோ டைம் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு அப்போ தான் நல்லாவே புரியும். ஓகே
ஓகே, நான் இவ்வளோ டைம் எடுத்து சொல்கிறது எதுக்குன்னா, எனக்கு இந்த நிறைய பேருக்கு இந்த ரைட் ஹேண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் குழப்பம் வரும். அது உங்களுக்கு கிளியராக ஆகணுன்றா சொல்லிட்டேன். நான் இவ்வளோ நேரம் சொல்லலாம் சரியா. அப்போ இந்த 2 கேஸை எது எடுக்கணும், கண்டிப்பாக நம்ம இது தான் எடுக்கணும். ஏன்னா இது தான் வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து பேப்பரை நோக்கி போச்சு. நம்ம அசியூம் பண்ண டேரெக்ஷனில் இது தான் இருக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம், F வெக்டார் ஈக்குவல் டு I இன்ட்டு L கிராஸ் B. எப்போவுமே வந்து இந்த ஈக்குவேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. F வெக்டார் ஈக்குவல் டு I இன்ட்டு L கிராஸ் B. ஓகே, ஸோ இதை இப்படி ரீரைட் பண்ணிக்கலாமா, F வெக்டார் ஈக்குவல் டு IBL sin θ. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, BL மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ILBன்னு மாற்றி எழுதிக்கோங்க. இங்கே LBன்னு வரும், ILB sin θன்னு வரும். ஓகே, எப்போவுமே L கிராஸ் B தான் வரும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் நமக்கு எப்போவுமே கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அப்போ தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்லாம் அப்ளை பண்ணோம்னா கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சா, கிளியர், ஆமே ரைட், எல்லாமே ஓவரில். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் கொஷின்ஸ் போடலாமா. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான கொஷின் தரேன். ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் த வயர். ஓகே, ஸோ கிராஸ்ன்னு போட்டால் என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களோட பேப்பரை நோக்கி போகுது. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன்சைட் த மொபைல் ஃபோன். ஓகே, இப்போ வயரோட டைரக்ஷன் வந்து இப்படி கொடுத்துட்டேன், அதாவது கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. நீங்களே சொல்லுங்கள், ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, பேப்பருக்குள்ளே இருக்குது. ஓகே, அப்போ உங்களோட அதான் அந்த 4 ஃபிங்கர் வந்து என்னாகும், ஸ்க்ரீனை நோக்கி வைப்பீங்க. ஓகே, ஸ்க்ரீனை நோக்கி வச்சா ஒன்று மேலே போகலாம், இல்லை கீழே போகலாம். அது வந்து உங்களோட கரண்ட் டைரக்ஷனை பொறுத்து இருக்குது. கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது. அப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபிங்கர்ஸை வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே வச்சுட்டு உங்களோட ஹேண்டு வந்து வந்து ரைட்டில் வர மாதிரி திருப்பணும். ஓகே, ஏன்னா கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ இப்படி வச்சுட்டு ரைட்டில் திருப்பினீங்கன்னாக்கா உங்கள் பாம் எந்த டைரக்ஷன் காமிக்குது, பாமோட டைரக்ஷன் இஸ் ஷோயிங் அப்வர்ட்ஸ். கரெக்டாக. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு என் கை காமிக்கிறேன். தெரியாமல் ஃபேஸை காமிச்சிட்டேன்னா ஐம் சாரி. ஓகே, சி ஹியர். ஸோ என்ன சொன்னேன்னா, என்னோடய டைரக்ஷன் ஆஃப் தம்ப் எப்படி இருக்குது, என் கரண்ட் வந்து எப்படி மூவ் ஆகுது, கரண்ட் இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். கரெக்டாக, கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ என் தம்ப் இப்படி இருக்குது, இப்போ ஃபேஸ் பண்ணியிருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு சொன்னேன், இந்த 4 விரல் வந்து என்ன ஆகணும், இப்போ என்னோட டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு காமிக்கணும். என் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கீழே இருக்குது. ஸோ இந்த 4 விரல் கீழே போயிடுச்சு. என் தம்ப் வந்து இப்படி திருப்பணும். என் தம்ப் வந்து இந்த சைடு காமிக்குது. ஓகே, ஸோ என் ஃபீல்டு இந்த பக்கம், என் தம்ப் இந்த பக்கம். அப்போ என் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, மேலே பார்த்த மாதிரி. என் பாம் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் மூவிங் அலாங் திஸ் டைரக்ஷன், அப்வர்ட் டைரக்ஷன். புரிஞ்சா, இது வந்து ஃபஸ்ட் கேஸ்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு இப்படி வந்துச்சு. செகண்ட் கேஸ்க்கு பாருங்கள். ஓகே, செகண்ட் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் புரிஞ்சா. ஸோ செகண்ட் கேஸ் நீங்களே போடுங்க பார்ப்போம். ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது, கை காமிக்கிறது, அப்புறம் திருப்பி நார்மலாக எழுதி காமிக்கிறது. ஓகே, ஸோ இது பாருங்கள், இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆச்சுன்னா உங்கள் ஸ்க்ரீனை நோக்கி வருது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டாட்னா ஸ்க்ரீனை நோக்கி உங்களுக்கு வருது இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, அண்ட் என்னோடய கரண்ட் கேரிங் ஒயர் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது. ஓகே, அப்போ என்ன டைரக்ஷனில் உங்களோட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், என்ன பண்ணணும், இப்போ உங்கள் ஃபிங்கர்ஸ் 4 விரல் வந்து உங்கள் ஸ்க்ரீனை பார்த்த மாதிரி நீங்கள் திருப்பணும். அண்ட் உங்கள் கட்டை விரல் வந்து இந்த டைரக்ஷனில் வர மாதிரி பண்ணணும். ஓகே, அப்போ ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து கீழே இருக்கும். அதுமாதிரி ரைட், ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து கீழே இருக்கும். புரிஞ்சுச்சா. ஸோ இது வந்து ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, சூப்பராக. ஸோ இப்போ இது கண்டுபிடிங்க பார்ப்போம். ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆன் த வயர். கொஸ்டின் எழுதிக்கோங்க, ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆன் த வயர்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிராஸில் போட்டிருக்கேன். ஓகே, கண்டக்டர் வந்து 30 டிகிரியில் இருக்குது. கண்டக்டர் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ வித் ஹாரிசான்டல் வந்து 30 டிகிரி இருக்குது. ஓகே, லென்த் ஆஃப் த கண்டக்டர் எல்லுன்னு கொடுத்துட்டேன். சார்ஜ் வந்து ஐ ஃப்ளோ ஆகுது. ஃபைண்ட் த ஃபோர்ஸ்ன்னு கேட்குறேன், ஃபோர்ஸ் ஆன் த வயர்னு கேட்குறேன். ஓகே, ஜஸ்ட் நான் நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணேன். என்னது, ஃபோர்ஸ் ஆன் த கண்டக்டர் ஈக்குவல் டு என்னது, ஜஸ்ட் நான் டெரைவ் பண்ணேன். என்னது, VBL sin θன்னு பார்த்தோம். கரெக்டாக, VBL sin θ. ஸோ இதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். ஆன்சர் வந்து ஒன்று IBL, ஆப்ஷன் தரேன் நான், IBL இல்லை IBL/2 இல்லை 2 × IBL. ஸோ இந்த மூணுத்தில் எது ஆன்சர் வரும் சொல்லுங்கள். சூப்பர், போட்டிங்களா, சால்வ் பண்ணிட்டோமா. யாரெல்லாம் வந்து IBL sin
30 டிகிரின்னு போட்டிங்களோ அவங்க எல்லாருக்கும் பெரிய முட்டை. அ பிக் ஜீரோ. ஏன் நல்லா கவனிங்கப்பா தம்பிங்களா, என்ன சொன்னேன் நான் உங்கள்கிட்ட? ஐபிஎல் சைன் டீட்டான்னு சொன்னேன், கரெக்டு தான். டீட்டா ஈக்குவல் டு என்ன சொன்னேன்? இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபீல்டு அண்ட் த லென்த் ஆஃப் த கண்டக்டர்னு சொன்னேன். ஃபீல்டுக்கும் லென்த் ஆஃப் த கண்டக்டருக்கும் என்ன ஆங்கிள் இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபீல்டு வந்து என்ன ஆகிடுச்சு, பர்பண்டிகுலர் டு கண்டக்டர் இருக்குது. ஃபீல்டு வந்து பேப்பரை நோக்கி போகுது, கண்டக்டர் வந்து அப்படியே அதுக்கு பர்பண்டிகுலரில் இருக்குது. ஓகே, நான் இதை இப்போ வேறு டைரெக்ஷனில் வச்சேன்னா, இப்போ இது ஃபீல்டுன்னு வச்சேன்னா என் கண்டக்டர் நான் இப்படி வச்சுருக்கேன். அப்போ ஃபீல்டுக்கும் கண்டக்டருக்கும் என்ன ஆங்கிள்? 90 டிகிரி. அப்போ டீட்டா ஈக்குவல் டு எப்படி 30 டிகிரி வரும்? ஓகே, புரிஞ்சா? ஸோ கான்செப்ட் பாருங்கள். சைன் 90 டிகிரி. ஓகே, சைன் 90 இஸ் நத்திங் பட் 1. ஸோ உங்கள் ஃபைனல் ஆன்சர் எஃப் ஈக்குவல் டு ஐபிஎல். யாராச்சும் எஃப் ஈக்குவல் டு ஐபிஎல்னு போட்டிங்கன்னா வெரி குட், சூப்பர். இப்படி தான் இருக்கணும். ஓகே, முக்கால்வாசி கேஸில் 95% கேஸில் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மில் தான் அப்ளை ஆகும். டீட்டா எப்போவுமே 90 டிகிரி தான் இருக்கும். 95% கேஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷனும் உங்களோட கரண்ட் கேரிங் வயரும் எப்போவுமே 90 டிகிரியில் தான் வச்சுருப்பாங்க. 95% கேஸ்க்கு வந்து எப்போவுமே ஐபிஎல் தான் அப்ளை ஆகும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே 30 டிகிரி கொடுத்துட்ருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் ஐஐடி கொஸ்டின்ஸ் இது ஆக்சுவலாக. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் 30 டிகிரி மட்டும் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கான்செப்டுவலாக படிச்சிருந்தோம்னா எல்லாம் ஈஸி. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்களா? ஓகே, ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ். ஓகே, நெட் ஃபோர்ஸ் இங்கே ஒரு வயர் கொடுத்துட்டேன். ஓகே, இதோட லென்த் வந்து ஏபி. இதை வந்து நான் மடக்கி வச்சுட்டேன். இதோட லென்த்தும் எல், இதோட லென்த்தும் எல். ஓகே, ஸோ இங்கே ஒரு லென்த்து எல் இருக்குது, இங்கே ஒரு லென்த் எல் ஆக்ட் ஆகுது. இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபீல்டில் வச்சுட்டேன். ஃபீல்டு அதே மாதிரி என்ன ஆகுது, டைரெக்ஷன் ஆஃப் ஃபீல்டு இஸ் டுவோர்ட்ஸ் த பேப்பர். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் டுவோர்ட்ஸ் த பேப்பர். இதில் ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இந்த பக்கமும் ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதுக்கும் நடுவில் இருக்காங்க 30 டிகிரி. ஓகே, 30 டிகிரி இதுக்கும் நடுவில் இருக்காங்க. இப்போ பயம் வருதா இந்த ஆங்கிளை பார்த்தோன்னே? பயப்படுறீங்களா? இது யூஸ் பண்ணக்கூடாதான்ட்டு? கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறேன். இந்த கேஸில் இது யூஸ் ஆகும். எப்படின்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டப் முடிஞ்சிச்சு. எல். ஓகே, ஸோ என்னன்னா இப்படிலாம் ட்விஸ்ட்டு கொடுக்குறீங்க. ஓகே, see here, ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ்ன்னு கேட்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நெட் ஃபோர்ஸ்ன்னு கேட்டிருக்கேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நான் இந்த செக்ஷன் வயர் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த செக்ஷன் வயரில் என்னால் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? ஐபிஎல் சைன் டீட்டாவை அப்ளை பண்ணுவேன் நான். கரெக்டாக ஐபிஎல் சைன் டீட்டாவை அப்ளை பண்ணால் எனக்கு இந்த டேரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஆப்வியஸாக அந்த ஃபோர்ஸோட டேரெக்ஷன் எப்படியா இருக்கும்? கரண்ட்டோட டேரெக்ஷன் இந்த சைடில், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரெக்ஷன் இந்த சைடில். ஸோ என்ன பண்ணேன், என்னோட கையை திருப்பி ரைட் ஹேண்ட் எடுத்துக்கணும். ரைட் ஹேண்ட் எடுத்து தம்பை வந்து என்ன பண்ணிக்கணும், தம்பு இந்த சைடு வச்சுக்கோங்க. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளே போகுது. ஸோ பேப்பரை நோக்கி உங்களோட இந்த 4 ஃபிங்கர்ஸ் இருக்கும். அப்போ உங்கள் பாம் எந்த சைடில் இருக்குது? பாம் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஃபோர்ஸ் வந்து 90 டிகிரி டு த கண்டக்டர் ஆக்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி இதுக்கு பாருங்கள், ஃபோர்ஸ் வந்து தம்பு வந்து இப்படி வச்சுக்கோங்க. தம்பு இப்படி வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே மாதிரி உள்ளே போகுது, பேப்பருக்குள்ளே போகுது. இப்போ ஸ்க்ரீனுக்குள்ளே அப்படியே கையை விடுற மாதிரி பண்ணணும். தம்பு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது? ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே பக்கம் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஐமே ரைட்? ஸோ இந்த ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க, ஐபிஎல் சைன் டீட்டா. இதே மாதிரி இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க, ஐபிஎல் சைன் டீட்டா. பட் நமக்கு வந்து இது கேட்கல, இந்த 2 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே தான் உங்களோட வெக்டார்ஸோட நாலேஜ் எல்லாம் அப்ளை ஆகும். ஸோ என்ன ஆகுது, இந்த கண்டக்டர் மட்டும் என்ன ஆகும், இப்படி வைப்ரேட் ஆகுது, இப்படி வைப்ரேட் ஆகுது. இந்த கண்டக்டர் மட்டும் இப்படி வைப்ரேட் ஆகுது. இப்போ நெட் ஃபோர்ஸ்ன்னு கேட்டாக்கா இந்த 2 வைப்ரேஷனும் சேர்ந்து என்ன ஆகும், இந்த மொத்தமும் இப்படி ஒரு ஆங்கிளில் வந்து வைப்ரேட் ஆகும். அதுதான் கேட்குறாங்க, அந்த ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சும்மா ட்ரை பண்ணி வரலனாக்கா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். IBL/2 IBL, 2 IBL இல்லை 4 IBL எது வரும்ன்ட்டு. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணுங்கள். டிக் 1, டிக் 2, டிக் 3 பாஸ் பண்ணி போட்டுட்டு அப்புறமா ஆன்சரை பாருங்கள். ஓகே, ஸோ ஐம் ஸ்டார்டிங் நவ். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், பிகாஸ் நான் இன்றைக்கி டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு நல்லா சொல்லி தரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் நிறைய நியூமெரிக்கல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, see here. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டேன், ஃபோர்ஸ் வரைஞ்சிட்டேன். ஃபோர்ஸ் வந்து எஃப் வெக்டார் இப்படி போகுது, இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து எஃப் வெக்டார் இப்படி போகுது. ஓகே, உங்களுக்கு எஃபோட வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும், ஜஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன். ஐபிஎல் சைன் டீட்டா. இந்த இடத்துல டீட்டா என்ன வரும், இந்த இடத்துலையும் டீட்டா 90 டிகிரி தான் வரும். ஏன்னா கண்டக்டரோட லென்த் இந்த பக்கம் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கீழே போகுது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இந்த பக்கமும் டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ F1 ஈக்குவல் டு என்னது, இந்த கண்டக்டர்னால வர ஃபோர்ஸ் வந்து IBL. ஓகே, அதே மாதிரி எஃப்ஓ என்னது, இந்த எஃப்ஓ வந்து சேம் தான், அதே மாதிரி தான் IBL மட்டும்தான் வரும். ஏன்னா ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆகுது. ஸோ 2 ஃபோர்ஸும் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. சேம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்குது. ஸோ B மாறாது, எல் வந்து இது என்ன லென்த்தோ அதே தான் இந்த லென்த்தும். ஸோ எல்லும் மாறாது, அண்ட் ஐயும் சேம். ஸோ IBL 2 ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் IBL, இந்த ஃபோர்ஸும் IBL.
ஓகே, இது வந்து இப்படி ஆக்ட் ஆகுது, இது இப்படி ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணால் எனக்கு ஒரு ஆங்கிளில் வந்து ரெண்டு ஃபோர்ஸும் மீட் ஆகுமா? ஓகே, ஸோ F1 இங்கே போட்டேன், F2 இங்கே போட்டேன். ஆக்சுவலாக F1 F2 ஈக்குவல் தான், சரியா? ஸோ F1 இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது, F2 இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் நான். ஓகே, வெக்டாரை சம் பண்ணணும்னா நான் வந்து என்ன பண்ணணும், இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனித்து பாருங்கள், இது 30 டிகிரி இருக்குது. ஓகே, இப்போ எப்படி ஆங்கிள் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல 30 டிகிரி இருக்கா? அப்போ இந்த எஃப்க்கு பேரலாக என்ன இருக்கணும், இங்கே என்ன ஆங்கிளோ அதே தான் இங்கேயும் இருக்கும். இதுவும் 30 டிகிரி. அதே மாதிரி கீழேயும் 30 டிகிரி இருக்குன்னா அப்போ இந்த சைடு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளும் இதுவும் 30 டிகிரி. ஓகே, அப்போ இந்த பார்ட்டில் இது 30 டிகிரினா, ஓகே, இந்த லைனுக்கு இது பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ இது எவ்வளோ ஆங்கிளில் இருக்கும்? 60 டிகிரி. ஓகே, அதே மாதிரி கீழேயும் 60 டிகிரி வரும். புரிஞ்சா? அதுதான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த எஃப் காம்பனண்ட் வந்து ஹாரிசான்டல் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி. ஓகே, இப்போ இந்த எஃப்க்கு வந்து ரெண்டு காம்பனண்ட் வரும். ஒன்று சைன் காம்பனண்ட், ஒன்று காஸ் காம்பனண்ட். ஒன்று எஃப் சைன் 60, இன்னொன்று எஃப் காஸ் 60. அதே மாதிரி இந்த எஃப்க்கும் ரெண்டு காம்பனண்ட். ஒன்று எஃப் சைன் எஃப் சைன் 60, இங்கே வந்து எஃப் காஸ் 60. கரெக்டாக? எஃப் சைன் 60, எஃப் காஸ் 60. நவ் இந்த ரெண்டுத்தில் ஓகே பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த எஃப் சைன் 60யும் இந்த எஃப் சைன் 60யும் சேம் வேல்யூ தான். ஏன்னா ரெண்டுமே சேம் ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகுது. அப்போ மீதி இருக்கிறது என்னது? இந்த ரெண்டு மட்டும்தான், எஃப் காஸ் 60யும் எஃப் காஸ் 60யும். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம்? 2 times of f cos 60. கரெக்டாக? f cos 60 plus f cos 60, 2 times of f cos 60, which is nothing but 2 times of IBL. ஓகே, 2 times of IBL. okay, IBL. okay, 2 times of IBL into cos 60 ஓட வேல்யூ 1/2. ஓகே, ஸோ இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிக்கிட்டா ஃபைனலாக F equal to total force equal to I into B into L. புரிஞ்சா? நெட் ஃபோர்ஸ் வந்து இப்படி தான். ஓகே, புரிஞ்சா? ஸோ நான் இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட். உங்கள் போர்டு எக்ஸாமில் கேட்டால் இப்படி போடணும். ஓகே, இதே கொஷனை காம்படிட்டிவில் கேட்டால் எப்படி போடுவீங்க? அதுக்கு ஒரு கைவசம் இருக்குது. ஓகே, ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது. ஓகே, அந்த ஷார்ட் ட்ரிக் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த இடத்த பேஸ் பண்ணியிருக்கு. நான் இங்கே சால்வ் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ஷார்ட் ட்ரிக் இருக்குது. என்னதுன்னா, இந்த ஈக்குவேஷனை எல்லாமே காமன். ஓகே, என்னோடய மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்க வரைக்கும் எல்லாமே காமன். இதில் இருக்க எல்லாமே காமன். ஓகே, ஒன்லி திங் வேரியபிள் இஸ் இந்த லென்த். ஓகே, நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த லென்த் வந்து லென்த் ஆஃப் த கண்டக்டர் கிடையாது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இது. ஓகே, லென்த் ஆஃப் த கண்டக்டர் எப்படி இருந்தாலும் சரி, ஃபைனல் ஈக்குவேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த லிமிட்டை பொறுத்து, அதாவது இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். அப்போ இதை நான் லென்த் ஆஃப் த கண்டக்டர்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாமா? ஓகே, ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது ஒரு கண்டக்டர் எடுத்திருக்கேன், இதோட லென்த் வந்து எல்லுன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த லிமிட்டில் என்ன பண்ணுவீங்க? 0 to எல்லுன்னு அப்ளை பண்ணுவீங்க. 0 to எல்லுன்னு அப்ளை பண்ணி ஒரு லென்த்து கொண்டு வருவீங்க. அதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த்துன்னு சொல்கிறேன். ஓகே, அதுவே நான் இப்படி ஒரு கண்டக்டர் எடுக்கிறேன், இதோட லென்த்தும் ஃபுல்லாக எல்லுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்க? இதே ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 0 to L தானே அப்ளை பண்ணுவீங்க, விச் இஸ் சம்திங் பட் திஸ் டிஸ்டன்ஸ் 0 to L. ஸோ இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அப்போ அந்த அது அப்படியே நான் இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இந்த இடத்துல நான் வெறும் எல்லுன்னு போடாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த்தை போட போகிறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் ஆக்சுவல் லென்த்து, L + L வரணும். ஓகே, பட் நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த் எடுக்கிறோம். இந்த லென்த் வெக்டார் சம் ஆஃப் திஸ் லென்த் எடுக்கிறோம். ஓகே, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த் எடுக்கிறோம். ஓகே, அப்படி எடுத்தோம்னா இன்டெகிரல், அந்த ஈக்குவேஷன் இன்டெகிரேட் பண்ணாக்கா L வந்து ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், இனிஷியலும் ஃபைனல் பாயிண்ட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகே, அப்படி பார்த்தோன்னா என்ன ஆகுது? இந்த சம்மை பாருங்கள், நல்லா கவனிச்சிங்க பொறுமையாக. என் ஈக்குவேஷன் என்ன ஆகுது? IBL sin θன்னு மாறுதா? IBL sin θன்னு மாறுது. கரெக்டாக? ஆமே, ரைட். ஸோ இந்த L வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த் வந்து எனக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. என்னோட பியோட டேரெக்ஷன் என்ன? பியோட டேரெக்ஷன் இஸ் டுவோர்ட்ஸ் த பேப்பர். கரெக்டாக? இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த்துக்கும் பிக்கும் எவ்வளோ ஆங்கிள்? 90 டிகிரி. ஜஸ்ட் 90 டிகிரி போடுங்க. sin 90 ஈக்குவல் டு என்னது? 1. ஸோ ஃபைனலாக F equal to IBL. உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருச்சு. என்ன பண்ணணும்னு புரிஞ்சா? ஓகே, வெயிட் அ மினிட், உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டால் புரிஞ்சிடும். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இவ்வளோ பெருசாக சால்வ் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் என்ன வந்துச்சு? F equal to IBLன்னு வருது. ஓகே, நான் இவ்வளோ பெருசாக சால்வே பண்ணல, டேரெக்டாக இந்த கொஷின் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே, இந்த கொஷின் இங்கே பார்த்துருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு IBL sin θன்னு தெரியும். ஓகே, IBL sin θன்னு தெரியும். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த எல்லை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எல்லை வந்து நான் இப்போ வந்து டோட்டல் லென்த்தாக சொல்லலை, டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த்துன்னு சொல்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த்துன்னு சொன்னாக்கா என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த்துக்கும் என்னோடய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள்னு பார்க்கணும்.
என் டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த் என்ன, இப்போதைக்கு என் டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த் இது தான். என்னோடய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரெக்ஷன் என்ன, பேப்பர் இன்டூ த பேப்பர். அப்போ இதுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ sin 90 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஓகே, அப்போ என்ன ஆகும், sin 90யோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ ஃபைனலாக ஐபிஎல் மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இன்னொரு சம் தரேன், அதில் போடுங்க. ஷார்ட்கட் மெத்தடில் போடுங்க, எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, see here. Find the net force on the wire AB in the shape of a semicircle. ஓகே, இதை வந்து கன்வென்ஷன் மெத்தடில் நீங்கள் போடலாம், வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, இல்லாட்டி நீங்கள் ஷார்ட்கட் மெத்தட்லேயும் போடலாம். ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடுறது, கன்வென்ஷன் மெத்தடில் இதில் போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஷார்ட்கட் மெத்தடில் ஈஸியாக போட்டுடலாம். நான் என்ன சொன்னேன், ஷார்ட்கட் மெத்தட் படி IBL sin θ. ஓகே, வேறு L is the displacement length. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன அர்த்தம், இந்த லென்த் தான் L. ஓகே, இந்த லென்த் தான் L. அகைன் இந்த இடத்துலையும் கண்டக்டர் இந்த சைடு, லென்த் இந்த சைடு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டூ த பேப்பர். அகைன் θ = 90 டிகிரி. அப்போ ஃபைனலாக F = எவ்வளோ அப்ளை ஆகணும், I × B × L. ஓகே, பட் இந்த எல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப, இப்போ இந்த எல்லை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறப்ப என்ன போடணும், 2πrன்னு போடுவீங்களா, 2πr / 2 போடுவீங்க. 2πr / 2, அதான் πrன்னு போடுவீங்களா இந்த எல்லுக்கு பதிலாக. இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த் எவ்வளோ, r + r = 2r. இது ரெண்டுத்தில் ரெண்டு எல்லை எந்த எல்லை யூஸ் பண்ணணும், இந்த எல்லை யூஸ் பண்ணணும். பிகாஸ் we have used displacement length. இதுவே நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா πrன்னு வச்சு சால்வ் பண்ணுவீங்க. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் போட்டதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், IBL sin θ இந்த θ = 90 டிகிரி ஏன் வருதுனாக்கா, என் டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த் இது எடுத்திருக்கேன், என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பேஜுக்குள்ளே போகுது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 90 டிகிரி. ஸோ sin 90 எடுத்திருக்கேன். B and L எடுத்திருக்கேன். இந்த எல்லுக்கு ரெண்டு வேல்யூ பாசிபிள். ஒன்று 2πr/2, அதாவது πr பாசிபிள். இன்னொன்று நான் அசியூம் பண்ண லென்த் விச் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இந்த லென்த், அதாவது r + r 2r. ஓகே, டெஃபினட்டாக நான் வந்து 2r தான் அப்ளை பண்ணணும், ஏன்னா நான் டேரெக்டாக ஷார்ட்கட் மெத்தடில் போகிறேன். ஸோ 2r அப்ளை பண்ணுறேன். 2r அப்ளை பண்ணாக்க என்ன ஆகுது, ஃபைனலாக 2 × IBR உங்களோட ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கன்வென்ஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது எல்லாம் வந்து நீங்கள் 2πr வச்சு நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி வரணும். புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இது பாருங்கள், ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் த க்ளோஸ்ட் லூப். ஓகே, இந்த க்ளோஸ்ட் லூப்பில் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதே மாதிரி இன்டூ த பேப்பர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சைடில் மேக்னெட்டிக் கரண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி, என் தம்பு வந்து இப்படி வச்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் ஃபோனுக்குள்ளே போகிற மாதிரி, என் தம்பு இப்படி வச்சுட்டு ஃபோனுக்குள்ளே போகிற மாதிரி கை வச்சிங்கன்னா பாம்பு வந்து மேலே பார்க்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் வந்து மேலே ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல என் தம்பை வந்து மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க, கையை வந்து ஃபோனுக்குள்ளே விடுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ என்னாகும், தம்பு மேலே பார்க்குற மாதிரி இருக்கணும், கை வந்து ஃபோனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பாம்போட டேரெக்ஷன், பாம்பு வந்து மேலே இந்த மாதிரி இந்த டேரெக்ஷனில் காமிக்குது. அதே மாதிரி பாம்பு வந்து இந்த டேரெக்ஷன் காமிக்குது, இந்த டேரெக்ஷனில். ஸோ என் ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் த க்ளோஸ்ட் லூப் கேட்குறேன். கண்டுபிடிங்க, சால்வ் பண்ணுங்கள். இந்த க்ளோஸ்ட் லூப்பில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. ஓகே, ஸோ நான் சால்வ் பண்ணிட்டுமா, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இங்கே என்ன வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் அப்ளை பண்ணாமா, நான் என்ன சொன்னேன், IBL என்ன சொன்னேன், IBL sin θன்னு சொன்னேன். அக்கார்டிங் டு ஷார்ட்கட் என்ன பண்ணணும், IBL sin θ சொன்னேன்னா, அக்கார்டிங் டு ஷார்ட்கட் θ வந்து என்னது, ஆப்வியஸாக இந்த இடத்துல கண்டக்டருக்கும் ஃபீல்டுக்கும் நடுவது 90 டிகிரி ஆகும். ஸோ θ வந்து 90 டிகிரி. ஸோ இது கேன்சல் அவுட் ஆகிடுச்சு, 1 ஆகிடும். மீதி இருக்கிறது I × B × L. இந்த எல் என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து இந்த இடத்துல என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0, இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் இஸ் சேம். அப்போ இது 0னா அப்போ ஃபுல்லாகவே என்னாச்சு 0. அப்போ மொத்தத்தில் இதில் எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது. ஆப்வியஸ்லி இது வந்து சேம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குனாக்கா இதில் ஒரு ஃபோர்ஸ் வரும், அதே மாதிரி கீழே இன்னொரு ஃபோர்ஸ் வரும், அதே மாதிரி இங்கே ஒரு ஃபோர்ஸ் வரும், இங்கே ஒரு ஃபோர்ஸ் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கன்வென்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா 4 ஃபோர்ஸ் இப்படி வருது. ஓகே, ஸோ 4 ஃபோர்ஸும் இட் வில் கேன்சல் அவுட் ஈச் அதர். ஸோ ஹென்ஸ் நெட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து 0. புரிஞ்சா? டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் போட்டாக்கா 0, இல்லை கன்வென்ஷன் மெத்தடில் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனித்தனியாக ஃபோர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, தனித்தனியாக ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா அதோட காம்பனண்ட் இப்படி வருவீங்க, இப்படி வரும் ஃபைனலாக. ஓகே, ஸோ ஃபைனலாக இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு. புரிஞ்சா? இப்படி தான் வந்து கொஷனில் அப்ளை பண்ணணும், கான்செப்டாக அப்ளை பண்ணணும். புரிஞ்சா? இன்னொரு கொஷின் பார்ப்போமா? ஹியர் இந்த கொஷின் சால்வ் பண்ணுங்கள். இந்த கொஷின் மட்டும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவும் தர முடியாது. இட் வில் பி அ குட் கான்செப்ட். புரிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஃபைண்ட் த டென்ஷன் இன் த ரிங். ஃபைண்ட் த டென்ஷன் இன் த ரிங் சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டேன். ஓகே, கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஓகே, கரண்ட் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதே மாதிரி இன்டூ த பேப்பர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், πIBR இல்லை 2IBR இல்லை 0 இல்லை IBR. ஓகே, சால்வ் பண்ணுங்கள்.
ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிப்பீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, அப்போ ஃபுல்லாக 0, அப்போ ஆன்சர் வந்து 0ன்னு போட்டிருப்பீங்க. கரெக்டாக சால்வ் பண்ணிங்க. சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக 0ன்னு சொல்கிறீங்களா? அப்படி 0ன்னு சொன்னால் தப்பு. ஓகே, நீங்கள் சொன்ன 0 என்னதுன்னா நெட் ஃபோர்ஸ். ஐ எம் கரெக்ட். நெட் ஃபோர்ஸ் 0 தான், கரெக்டு தான். பட் நான் நெட் ஃபோர்ஸ் கேட்கலையே, நான் டென்ஷன் கேட்டிருக்கேன். கொஷன் நல்லா கவனிங்க. நான் நெட் ஃபோர்ஸ் கேட்டிருந்தானா நீங்கள் 0ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டு. ஏன் 0 வருது நெட் ஃபோர்ஸு? இந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டு த பேப்பர். கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல எடுத்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி, ஃபோர்ஸ் வந்து இப்படி. அதே மாதிரி இங்கேயும் ஃபோர்ஸ் இப்படி. ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து எல்லாமே கேன்சல் அவுட் ஆகுது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் நான் டென்ஷன் கேட்குறேன். டென்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஃபோர்ஸ் தான் 0, டென்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிங்கா ரோசஸ் விளையாடுறீங்க. ஓகே, இந்த இடத்துல 4 பேர் நிற்கிறீங்க. ஓகே, நீங்கள் 4 பேருமே ஈக்குவல் சைஸு, ஈக்குவல் வெயிட்டில் இருக்கீங்க. ஓகே, எல்லாருமே புல் பண்ணுறீங்க. ஓகே, புல் பண்ணும்போது நீங்கள் யாருமே மூவ் ஆகலை, யாருமே இந்த சைடு மூவ் ஆகலை, ஈக்குவலிபிரியமில் நிற்கிறீங்க. ஏன்னா ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. பட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு கையில் ஒரு வலி இருக்கும்ல, பிடிச்சி இழுக்கும் போது உங்களுக்கு கையில் ஒரு வலி தெரியுதுல்ல, அந்த வலி தான் டென்ஷன். ஓகே, தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் டென்ஷன். அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அந்த ஃபோர்ஸ் இருக்கனால தான் உங்கள் கையில் வலிக்குது. ஓகே, அந்த ஃபோர்ஸ் தான் நான் கேட்குறேன். ஓகே, இப்போ புரியுதா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கான்செப்டுக்குள்ளே வரீங்களா? அவ்வளோதான். இப்போ அது கேட்குறேன். சரி, அது கண்டுபிடிப்போமா? நெட் ஃபோர்ஸ் வந்து 0 தான், அது பிரச்சனை இல்லை. சரி, இப்போ பட் ஆனால் எனக்கு டென்ஷன் இந்த ரிங் வேணும். அதுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு சின்ன காம்பனன்ட் கட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டிஎல்னு வச்சுக்கிறேன். லெட் அஸ் அஸ்யூம் a small component DL. ஓகே, அதோட லென்த் வந்து DL. ஓகே, டிஎல்லை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 2ஆக பிரிச்சிட்டேன். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக மிடில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போமே. இது வந்து டி. ஓகே, 2 தீட்டா. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 2 டைம்ஸ் ஆஃப் டி கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி ஆங்கிள் எடுத்துக்கிட்டேன். டி அண்ட் டி ரெண்டுத்தையும் சேர்த்தா 2 டைம்ஸ் ஆஃப் டி கிடைக்கும். என்னோடய டென்ஷன் வந்து இதுதான். இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் வந்து IBL sin θ. ஓகே, IBL sin θ. இந்த லென்த் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த். நல்லா கவனிச்சு பாருங்கள். இது வந்து டிஎல், ரொம்ப சின்ன லென்த்து. இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த்தும் இதோட லென்த்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ குட்டியான ஒரு பார்ட். ஓகே, ஸோ IB × DL sin θன்னு நான் டேரெக்டாக போட்டுக்கலாம். பட் θ = அதே மாதிரி 90 டிகிரி. என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள கண்டக்டர் வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ θ = 0. ஸோ ஃபைனலாக F = IB × DLன்னு எழுதிக்கலாமா? I × B × DL எழுதிக்கலாம். ஓகே, ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ எனக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை, டென்ஷன் தேவை. ஓகே, இப்போ நான் இதை வந்து இன்னும் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். நல்லா பெருசாக அந்த டிஎல் வரைச்சிட்டேன். இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து டிஎல், இது டி θ, இதுவும் டி θ. ஓகே, ஸோ இந்த டென்ஷன் ஃபோர்ஸு ஒரு சின்னதாக ஒரு லா ஒன்று இருக்குது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டி θ இங்கே இருக்குனாக்கா இந்த டிஎல் வந்து என்ன ஆகும், இந்த சைடும் டி θ தான் வரும். நல்லா கவனிங்க. அல்டர்னேட் இன்டீரியர் கான்செப்ட் மாதிரி தான். இந்த இடத்துல ஒரு வேளை ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்குனாக்கா, டேஞ்சன்ட் ஆங்கிள் 90 டிகிரியில் இருக்குன்னா இது வந்து ஒரு ஆர்க் ஆஃப் த சர்க்கிள். அப்போ இந்த ஆர்க்குக்கு நடுவில் இருக்க டி θவும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அது வந்து ஒரு சின்ன லா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கேயும் டி θ வரும், இங்கேயும் டி θ வரும். சரி, இங்கேயும் டி θ. ஓகே, நான் இப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸுக்கு 2 காம்பனெண்ட் வருமா, ஒன்று காஸ் காம்பனெண்ட், இன்னொன்று சைன் காம்பனெண்ட். ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்க டென்ஷன் ஃபோர்ஸ்க்கும் ஒரு காஸ் காம்பனெண்ட், ஒரு சைன் காம்பனெண்ட் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன்னா இந்த இடத்துல T cos d θ, இந்த இடத்துல T cos d θ. ஓகே, மேலே ஒரு ஃபோர்ஸ் F, கீழே வந்து அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ்னால் வர சைன் காம்பனண்ட்டு T sin d θ, இந்த ஃபோர்ஸ்னால் வர சைன் காம்பனண்ட் T sin d θ. புரிஞ்சா? ஸோ இதோட நெட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த T cos d θவும் இந்த T cos d θவும் ஈக்குவல். ஸோ 2 கேன்சல் அவுட் ஆகுது. மீதி F = இந்த 2 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு நெட் ஃபோர்ஸ் கிடைக்கும். சரியா? F = what? 2T sin d θ. ஓகே, 2T × sin d θ. உங்களுக்கு எஃபோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், இப்போ தான் கண்டுபிடிச்சோம். I × B × DL, I × B × DL கண்டுபிடிச்சோம். ஓகே, இந்த பக்கம் 2T × sin d θ இருக்குது. சரியா? கிளியர்? ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த d θ இஸ் வெரி ஸ்மால் ஆங்கிள். ஓகே, d θ ரொம்ப ஸ்மால் ஆங்கிளாக இருக்கனால sin d θவும் நீங்கள் ஜஸ்ட் d θன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சைன் டி θக்கு பதிலாக ஜஸ்ட் நீங்கள் டி θன்னு எழுதிக்கிட்டால் என்ன ஆகுது, இந்த டி θவும் இந்த டி θவும் கேன்சல், இந்த 2வும் ஓகே, இந்த 2வும் கேன்சல். ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி இதை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இந்த டிஎலை வந்து கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னாக்கா, இந்த டிஎலை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த டிஎலை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் டி θ எழுதிக்கலாம். எப்படின்னா, இது டிஎல், இதோட ரேடியஸ் ஆர், இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் டி θ. ஆமே ரைட்? ஸோ இந்த டிஎலோட லென்த் என்ன எழுதிக்கலாம்,
டிஎல் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்ட்டு ஆர்க் ஆங்கிள். கரெக்டாக? டிஎல் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்ட்டு ஆர்க் ஆங்கிள். இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஆர் இன்ட்டு டீட்டா இது தெரியும். ஆர்க் லென்த் ஈக்குவல் டு ஆர் டீட்டா ஈக்குவல் டு ஆர்க் லென்த். இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும் ஒன்று. ஓகே, ஸோ ஆர்க் லென்த் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டீட்டா விச் இஸ் நத்திங் பட் 2 times ஆஃப் டி டீட்டா. ஸோ இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறேன். டிஎல் என்ன பண்ணிக்கிறேன், 2 times ஆஃப் ஆர் டி டீட்டான்னு எழுதிக்கலாம். 2 times ஆஃப் ஆர் டி டீட்டா. ஏன் இப்படி மாற்றி எழுதுறேன்னா அப்போ தான் வந்து இந்த டி டீட்டாவையும் இந்த டி டீட்டாவையும் என்னால் கேன்சல் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிஎல் இன் டர்ம்ஸ் ஆஃப் டி டீட்டா எழுதிட்டா ஆர் இன்ட்டு 2 டி டீட்டா. ஸோ இந்த டி டீட்டாவும் இந்த டி டீட்டாவும் இப்போ கேன்சல், இந்த 2வும் கேன்சல். ஃபைனலாக உங்களுக்கு வந்து டி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு பி இன்ட்டு ஆர் வந்துடுச்சு. புரிஞ்சா? அவ்வளோதான்டா, இன்றைக்கி லெக்சர் முடிஞ்சிச்சு. சிம்பிள். இதுதான் டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, இவ்வளோ டென்ஷன் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸோட வேல்யூ 0, அதில் வந்து குறை இல்லை. பட் டென்ஷன் இஸ் கோயிங் டு பி தேர். ஓகே, அந்த டென்ஷனோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி லெக்சர் வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கான்செப்சுவலான ஒரு லெக்சர். ஓகே, நான் இவ்வளோ டீப்பாக இந்த இது எடுத்தது காரணமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஓகே, இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. நியூமெரிக்கல்ஸ் தான், நிறைய நியூமெரிக்கல்ஸ் வரும். சரி, அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக போச்சு. கண்டிப்பாக படிங்க, பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக எல்லாமே புரியும். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேர்ந்து நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அங்கேயும் வந்து கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜெய் ஹிந்த். பாய்.